பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு செயல்பட போகிறார். இந்த பகுதியில் அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிறாள். தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். மனம் கசந்து மனவேதனையின் நிமித்தம் அவள் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். அவள் எப்படி ஜெபிக்கிறாள் தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபித்து முடித்த பிற்பாடு அந்த காரியத்தை நாம் தான் சுமக்கிறோம். ஜெபித்து முடித்த பிற்பாடும் அதையே யோசிக்கிறதுனால அந்த பிரச்சனை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறது. நான் சொல்லுவேன், அந்த பிரச்சனையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அன்னாள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். பிரைஸ் தி லார்ட். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும், வேதனையை அவள் சொல்கிற பாருங்களேன், நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவருடைய இருதயத்தில் இருந்த எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு அவள் துக்கமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. இதுவரையிலையும் போஜனம் பண்ணாமல் அழுது கொண்டிருந்த அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. காரணம், அவளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. நான் என் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவள் தைரியமாய் இருந்தாள். அவள் மகிழ்ச்சியோடு இருந்தாள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். நல்ல கவனிங்க, அந்த அம்மா கர்த்தரிடத்தில் கேட்ட காரியம் என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். அந்த குழந்தையை தந்தா அந்த குழந்தையை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளை பிறந்தது. பிள்ளை பால் மறந்த உடனே அந்த அம்மா அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு 7 இடத்துல கொண்டு வருகிறாள். 7 இடத்துல கொண்டு வந்து விடுகிறாள். அவள் என்ன சொன்னா? இந்த பிள்ளைக்காக தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காகத்தான் நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்க
சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தருக்கென்று கேளுங்க. ஹல்லேலூயா. கட்டாயம் நான் சொல்லுவேன், நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் ஆண்டவர் பதிலை தருவார். Glory to God. எதற்காக ஜெபிக்கிறீங்க? எது உங்களை விட்டு நீங்காமல் இருக்கிறது? எந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு முடிவு வருது. பொருத்தனை பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கட்டாயம் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அன்னாள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினதை அவள் பெற்றுக்கொண்டாள். இந்த காலவேளையில் ஆண்டவரே, தன்னுடைய பிரச்சனையின் நிமித்தம், தன்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தம் வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யாரெல்லாம் உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் ஆண்டவரை பதிலை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.